Taste the Daily. வேலூர் பழைய பைபாஸ் சாலையில் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை தொட்டியின் மேல்மூடி உடைந்து ஜல்லிக்கற்களை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். பிரபாகரன் வணக்கம். வேலூர் நேஷனல் சர்க்கிள் பகுதியிலிருந்து கொணவட்டம் நோக்கி செல்லக்கூடிய பழைய பைபாஸ், அதாவது பெங்களூரு பழைய பைபாஸ் சாலையில ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி போயிட்டு இருக்கு. இந்த சாலையில பார்த்தோம்னா பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் தார் சாலை அமைக்கும் பணி நடந்து வந்துட்டு இருக்கு. பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பகுதியா சாலை அமைக்கும் பணியானது நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அந்த வழியா போன ஜல்லிக்கற்களை ஏற்றிட்டு போன ஒரு லாரி இந்த பாதாள சாக்கடை மூடியோட உடைஞ்சு அந்த பள்ளத்துல கவிழ்ந்திருக்கிறத நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த கற்களை ஜேசிபி உதவியின் மூலமா அப்புறப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமா சுமார் 45 நிமிடத்திற்கு மேலா போராடி அந்த பள்ளத்துல சிக்கின லாரியை மீட்டு இருக்காங்க. இந்த பணியானது மாத கணக்குல மெத்தனமா நடப்பதாகவும் பணியை விரைந்து முடிக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேலும் இது போன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதால உடனடியா அதை கருத்தில் கொண்டு இந்த பாதாள சாக்கடை இப்ப மூடி உடைஞ்சிருக்கிறதையும் சரி செய்யணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். Taste the Daily.